வெல்கம் பிடிஎன் சினிமா. படை தலைவன் திரைப்படம் ஜூன் 13ஆம் தேதி திரையரங்கு வந்திருக்கு. மிக அருமையான ஒரு வரவேற்பு. படை தலைவன் என்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அன்பு இயக்கத்தில் இளையராஜா இசையில் இந்த திரைப்படத்தோட வரவேற்பு தான் மிக அருமையாக உள்ளது. இப்போ வந்த உலகநாயகன் கமல் படத்தோட தக்லை லைஃபா அந்த திரைப்படத்தையே பின்னுக்கு தள்ளி இருக்கு எல்லா வசூல்லையும் பார்த்திங்கன்னா. நல்ல அருமையான ஒரு கதைகளம் கொண்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்குமே எந்த ஒரு கவர்ச்சியும் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாமல் ஒரு நகைச்சுவை இல்லாத ஒரு பெட் அனிமல் கதையாக இருந்தாலும் இந்த திரைப்படம் நல்ல பிரம்மாண்டமான ஒரு வெற்றியாக பத்திரிகை நிறுவனம் சரி மற்ற எல்லாருமே கரெக்டான கருத்துக்களை எல்லா சேனல்லையும் எழுதுனாங்க. அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷந்தாங்க. எவனா பத்திரிகையாளருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். படைவன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி, நல்ல செய்திகளை எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் என் பெரிய சந்தோஷம். படைத்தலைவன் திரைப்படத்தை சண்முக பாண்டியன் அவர்கள் நேற்றைய தினத்தில் ஜனதா தேட்டரில் பார்த்தாரு. ஜனதா தேட்டரில் பார்த்துட்டு அங்கே ரசிகர்களோட உற்சாகமாக ஒரு வரவேற்பு. என்ன நீங்கள் ஹீரோவை ஏற்றுக்கோங்க, நான் நடிக்கிற படங்கள்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி மிக தெளிவான அந்த பேச்சாற்றல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வேணும். இந்த படைத்தலைவன் திரைப்படத்தை ஆரவாரமாக இவ்வளோ பேர் ஏன் கொண்டாடுறாங்க அப்படிங்கும்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இப்படி தான் அவர் 3ஆவது 4ஆவது படமெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இவர் எங்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா 154 திரைப்படங்களில் நடித்து உலக சாதனையிலும் தமிழகத்திலே ஒரு சிம்மாசனமாக கேப்டன் இருந்தார். அதுபோல் சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் இந்த திரைப்படத்தில் மிக அருமையாக கொடுத்துருக்கிறாரு அன்பு. இந்த திரைப்படத்தில் வசனமும் சரி, ஃபைட்டும் சரி, மற்றபடி எல்லாமே கரெக்டாக பேசியிருக்கிறாரு. ஒரு எஃபெக்ட் போட்டு பேசியிருந்தா நல்லாயிருக்கும். வாரத்தோட இவருக்கு வரவேற்புங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மதிப்பு மரியாதை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா எல்லா திரையரங்கிலும் இந்த திரைப்படங்கள் ஓடும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா பாதி இதாக இருக்குது, ஆவரேஜாகவும் இருக்குது. ஆனால் திரையரங்கில் பார்த்திங்கன்னா தினமும் மக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. படைத்தலைவனுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பாக உள்ள திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. இந்த திரைப்படம் நல்ல ஒரு வெற்றியும் சரி, நல்ல ஒரு வசூலையும் கொடுக்க அளவுக்கு மிக பிரமாதமான நடிப்பை நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. பரட்ட தலையில் அந்த கிப்பி தாடி எல்லாமே ஒரு தோரணையோடு இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் சில வசனங்கள்லாம் மிக அருமையாக தெளிவாக பேசியிருப்பார். எங்கள் அப்பா இங்கே இருந்திருந்தாலும் என்ன பண்ணுவோமோ அந்த வசனமும் திரையரங்கில் பார்த்திங்கன்னா இன்னும் ஆரவாரமாக கொண்டாட்டம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நிறைய தினம் பண்ருட்டியில் போயிட்டு அங்கே உள்ள திரையரங்கில் படைத்தலைவன் திரைப்படத்தை ரசிகரோடு உட்காந்து கண்டு மகிழ்ச்சிருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும் அதுவும் கிடச்சிருக்கு. இப்போ பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு வார்த்தைகளை ஒவ்வொரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் படைத்தலைவன் திரைப்படத்தில் என்ன குறைச்சல் இருக்குது? ஒரு குறைச்சலும் கிடையாதுங்க. நம்ம ஆடு மற்றும் மாடு இந்த மாதிரி நிறைய பேர் நரபலி கொடுத்துக்கிட்டு இருக்க டயத்தில் பார்த்திங்கன்னா இவங்க யானைகளை கொடுக்குறாங்க. அதுவும் கற்பனையாக இருக்கும் யானைகளை தான் இவங்க பொதுவாக கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தில் மிக அருமையாக தத்துருவமாக எடுத்திருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தில் உள்ள 3 பாட்டுமே மிக அருமையாக உன்முகத்தை பார்க்கலை என்ற ஒரு பாடலும் இன்றைய தினம் ஒரு பாடல் வெளியிட்டிருக்காங்க. அதே எம்ஆர்டி நிறுவனம் தான். மிக சந்தோஷமான கேப்டன் சண்முக பாண்டியன் அவர் வர அந்த சீனோட பாட்டும் மிக அருமையாக அமைஞ்சிருக்கு. படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படங்க. இந்த ஒரு வாரம் எல்லோரும் 100 நாள் ஓடணும், வெள்ளி விழா காணணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. இருந்தாலும் இந்த திரைப்படம் 100 நாள் ஓடினால வெற்றி. இந்த ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் படம் எடுத்தது கம்மியான பட்ஜெட்டு தான். ஆனால் அதையும் மீறி இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுக்க போது. படம் கம்மியான பட்ஜெட்டில் இருந்தாலும் அதை விட 3 மடங்கு வசூலை அள்ளி கொடுக்கும் அளவுக்கு இந்த படைத்தலைவனுக்கு இப்போ ரசிகர்கள் திரையரங்குகளை குடும்பமாக உட்காந்து பார்க்குறாங்க. அதுதான் சந்தோஷங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா நான் நேற்று ஒரு வாட்டி பார்த்தேன், இன்றைக்கி பார்த்தேன், 3ஆவது முறையும் திரும்பியும் போய் குடும்பத்தோடு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் தன்னோட இணையதளத்திலையும் பதிவிடுதாங்க. அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். எப்படி பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு ரசிகர் பட்டாலும் 2 வருஷம் கழிச்சு படமே நடிக்காமல் இந்த திரைப்படம் இப்போ வெளிவந்திருக்கு. நல்ல ஒரு வரவேற்பு. அவர் ஆக்ஷன் சீக்வன்ஸு கொஞ்சம் இடையில கேப்ரைஸ் ஆகி விட்டுருக்கலாம். இருந்தாலும் இனி நடிக்க போகிற திரைப்படங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கதைகளமாக மிக அருமையாக நடிப்பார். இந்த கதைகளமும் மிக அருமையாக 3 பாடல் ஹீரோயின் இருந்தாலும் அவங்க கூட பாட்டு கிடையாது. இருந்தாலும் இந்த திரைப்படம் நல்ல ஒரு கதைகளமாக கொண்டு நல்ல ஒரு வெற்றி திரைப்படம். அங்கே பொறுத்த வரைக்குமே இப்போ பண்ருட்டியில் அவர் போன முன்னே பார்த்திங்கன்னா மக்கள் கடல் அலையாக சூழ்ந்துட்டாங்க. அவரால் பேச முடியல, சந்திக்க முடியல. நிறைய பேர் வருத்தங்கள் இருக்கலாம். ஆனால் கையசைச்சு எல்லாரோட பேசினார். கேப்டனோட தைரியம் இன்னும் வரல. இருந்தாலும் அவர் தைரியம் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். மக்களை எப்படியா கண்டினியூஸாக சந்திக்கும் போது
எப்படி கேப்டன் சந்தித்தாரோ அதுபோல் ரசிகர்களை சந்திப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 தினமும் பார்த்தீங்கன்னா படைத்தலைவன் திரைப்படம் பல தேட்டரில் பார்த்துருக்காரு. நாளைக்கு மற்ற இந்த தேட்டரில் பார்க்க போகிறான்னு சொல்லி சில அறிக்கைகள் வெளிவரும். மிக ஒரு சந்தோஷமான தருணம் தாங்க. ஏன்னா இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையணும். ஏன்னா எத்தனை வரைக்கும் எத்தனை ஹெல்ப்புகளோ பண்ணி எத்தனை பிரச்சனைகளோ பண்ணி கேப்டன் விஜயகாந்த் வந்து வாழ வச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படம் பல பிரச்சனைகளையும் தாண்டி தன்னோட மாமா வந்து எல்கே சுதீஷ் அவர்கள் ப்ரொடக்ஷன் இது பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்கிறது எவ்வளோ பெரிய போராட்ட கடைகளையும் தாண்டி. ஏன்னா இந்த படம் வந்தால் தான் அடுத்த திரைப்படங்கள் கொம்பு சீவி அதுக்கடுத்து படம் கண்டினியூவாக இவருக்கு புக் ஆகும். மற்ற படத்துலேயும் நடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அது ஒரு தருணத்தில் தாங்க படைத்தலைவன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆகணும். இப்போ நம்ம லைக் போடுறோம் அது பார்க்குறவங்கள தேட்டரை போய் அந்த படத்தை பார்த்தா மிக சந்தோஷமாக இருக்குங்க. அந்த கேப்டன் வர சீனாக இருக்கட்டும், ஏல வரதாக இருக்கட்டும், மற்றபடி அந்த வசனமாக இருக்கட்டும், அந்த சண்முக பாண்டியன் அவர்களுக்கு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உருவம் அப்படியே தூக்கிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அந்த ஃபைட் சீன்லேயும் பாருங்கள். அந்த ஃபைட் சீனில் அவர் தூக்கி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புஷ்ஷும் கிடையாது. கேப்டன் பண்ணுற அந்த லெக் ஃபைட்டுன்னு அந்த அப்படியே கையை சொல்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு பேலன்ஸ் பண்ணி சில விஷயத்த பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே திரையில் கேப்டனை பார்த்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் அனல் பறக்க விசில பறக்க நல்லா ஒரு புகழ்ந்து இது பண்ணாங்க. நல்ல ஒரு சந்தோஷம்தான். இப்போ நிறைய சேனலில் நிறைய விஷயங்கள் சொல்லும்போது நம்ம அதெல்லாம் எடுத்துக்க முடியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் கரெக்டான அந்த தெளிவாக ஒரு படத்துக்கு ரிவ்யூ கொடுக்கறது என்பது மிக சந்தோஷம்தான். அது படைத்தலைவன் திரைப்படத்தை வரைக்கும் எந்த அளவிலையும் 100க்கு 100 சொல்கிறோம். கரெக்டான ஒரு நல்ல திரைப்படம் தான். நல்ல கதைகளை தான் தேர்ந்தெடுத்து சண்முக பாண்டியன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படம் அபாரமாக ஒரு வெற்றி அடையும். பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக இன்று படைத்தலைவன் திரைப்படம் வளம் வந்து கொண்டிருக்கிறது. இணையதளத்திலையும் மற்ற எல்லா செய்திகளையும் பார்த்தீங்கன்னா படைத்தலைவன் திரைப்படத்தை பற்றி தான் ஒவ்வொரு நியூஸ்களும் வந்துகிட்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இணையதளத்தை கலக்கி கொண்டிருக்கும் நமது சண்முக பாண்டியன் விஜயகாந்த் மிக அருமையான ஒரு தருணங்க. ஏன்னா கேப்டனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ இறங்கியிருக்காருன்னா அது சண்முக பாண்டியன் அவர்களை தான். இந்த திரைப்படத்தை ஒரு வெற்றி படமாக ஆக்கிய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா விடாமல் கண்டினியூஸாக அந்த கட் அவுட் பேனர் இப்போ சென்னையிலேருந்து மற்ற கோயம்புத்தூர் எல்லா இடங்களும் பாருங்கள். படைத்தலைவன் திரைப்படத்திற்கு பேனர் கட் அவுட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடியில் வச்சுருக்கிறாங்க பிரமாதமாக. இருந்தாலும் இந்த திரைப்படம் ஓரளவு எல்லாரும் சொல்லுவாங்க ஆவரேஜ்னு. இந்த திரைப்படம் பக்காவாக தெளிவாக பண்ணியிருக்காரு. 3 ஃபைட் இருந்தாலும் அந்த படத்தில் 3 ஃபைட்டுமே மிக பிரமாதமாக எடுத்துருக்காரு. கிளைமேக்ஸில் அந்த கடவுள் பாட்டு மிக அருமையாக படிச்சிருக்கிறாங்க. அந்த பாட்டும் பார்த்தீங்கன்னா சாமி பேரை சொல்லி நிறைய ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி கருடராமனை அடிக்கிற அந்த ஃபைட் சீனாக இருக்கட்டும், அப்படியே ஒரு ருத்ரா தாண்டவம் ஆடியிருப்பார் நமது சண்முக பாண்டியன். அதனால் அந்த திரைப்படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகும். ஒவ்வொரு நாளும் இந்த திரைப்படம் பல திரையரங்களில் ஓடிக்கிட்டே இருக்குது. மிக பிரமாதமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை மாவட்டங்களில் இருக்குது எல்லா இடங்களும் பார்த்தீங்கன்னா 30-40 தேட்டர் பார்த்தீங்கன்னா 500 திரையரங்கை தாண்டி இந்த திரைப்படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படம் எல்லா திரையரங்களையும் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. குடும்பமாகவும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த படைத்தலைவன் திரைப்படம் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு அபிஷேக வெற்றி. சண்முக பாண்டியன் அவர்களுக்கு அடுத்த திரைப்படத்திற்கு கதைகளுக்கு மிக அருமையாக ஒரு கதைகளமாக அமைந்த திரைப்படம் தான் இந்த படைத்தலைவன். பிரமாதமான ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வள வரும் நமது படைத்தலைவன் மிகப்பெரிய ஒரு வெற்றி தலைவனாக பட்டி தொட்டி எல்லாம் கலக்கும். பல திரையரங்களில் பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் அவர்கள் இதோட 3-4 திரையரங்களில் ரசிகர்களோடு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். கேர் ஸ்டைல் இது பண்ணி திரும்ப கட்டப்பை மாற்றி இது வந்துருக்கிறாரு. அதுக்கு என்ன அப்டேட்டு நான் அதுக்கு பிறகு சொல்கிறேன். ஏன்னா அந்த முட்டை போட்டிருக்கிறதுக்கு காரணம் வேறு படத்தோட அப்டேட் தான். நெக்ஸ்ட் உங்களுக்கு வெளியிடுறேன்.